இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாம எல்லாருமே சேர்ந்து போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலாம். ஆஃப் கோர்ஸ். ஆக்சுவலா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பிஸ்னஸே பண்ண போகிறோம். இது ஒரு ஜென்ரலான ஸ்டார்ட் அப் மீட்டிங் தான். இதுக்கு நீ வரணும்னு அவசியம் கிடையாது. நான் போயிட்டு இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் கேதர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒன்ஸ் எல்லாமே ஃபைனல் ஆனதுக்கப்புறம் உங்கள் அண்ணன், நான், நீ எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு ஃபைனல் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை மித்ரா, 2-3 கன்சல்டன்சியில் நான் இதை பற்றி பேசியிருக்கேன். அவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் டைமில் எனக்கு மீட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே எப்படி கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நீ நிறைய இடத்துக்கு அலைய வேண்டியது இருக்கும். நீ வீட்லேயே இருந்து கல்யாண வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு. ஆக்சுவலி அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து நம்ம வெட்டிங் ஹாலோட டிசைன் எடுத்துக்கிட்டு போய் மேனேஜர் வரதா நீ தானே பேசிகிட்டு இருந்த. அதனால் கல்யாண வேலையெல்லாம் நீ பாரு மித்ரா. கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த ஆஃபீஸ் வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதான் என் கூட பாரதி இருக்காங்கல்ல, ஐ கேன் மேனேஜ். பாரதி, நான் போகலாமா? ஆதி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். பட் பேசிக்கா பாரதிக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அதனால நீ அவங்கள கூட்டிட்டு போறது எனக்கு சரியா வரும்னு தோணல. நான் வர்றதுதான் எப்படி உனக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு தோணுது. இந்த கல்யாண வேலையெல்லாம் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டு நான் வந்துட்டா. மித்ரா மேடம், என்ன நீங்க இப்படி பொறுப்பில்லாம பேசுறீங்க? மேடம், பிசினஸ்ங்கிறது நம்ம காலத்துக்கும் செய்யலாம். ஆனா கல்யாணம்ன்றது அப்படி இல்ல. வாழ்க்கையில ஒரு வாட்டி தான் நடக்கும். அதனால அந்த ஏற்பாடெல்லாம் நீங்களே செய்யணும் மேடம். இப்போ இந்த கல்யாணத்துல எத்தனை வேலை இருக்கும், அந்த வேலை எல்லாத்தையும் நீங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுக்கலாம். ஆனா அவங்க செய்யறதை விட நம்மளே பார்த்து நம்ம மேற்பார்வையில அந்த வேலையெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும்ல. ஏன்னா இது வாழ்க்கையில நடக்க போற ஒரே ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை நீங்க நல்லா செய்யணும்னா நீங்களே பர்சனலா இறங்கி வேலை செய்யணும். ஆதி அண்ணனும் பாரதி அண்ணியும் அவங்க 2 பேரும் இந்த பிசினஸ் ஏதோ பாத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல. நீங்க என்னன்னா நான் பண்றேன்னு பிசினஸ் அப்படியே மண்டையில அது ஊறி போச்சுன்னா முகம் டல் ஆயிடும் மேடம். அண்ணன் கலர் தான், பட் இருந்தாலும் நீங்க நல்லா தேஜாவணும்ல. அதனால இந்த பிசினஸ் மேட்டர்லாம் மறந்துட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்து வீட்லயே உட்காந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடையெல்லாம் நீங்களே செய்யுங்க மேடம். அப்பதான் நல்லா இருக்கும். மித்ரா, தவக்கலை சொன்னதை கேட்டி இல்ல? அவனுக்கு தெரியிற விஷயம் கூட உனக்கு தெரியல. என்னால் அந்த ப்ரொபோசலை தள்ளி போடவே முடியாது. நான் ஆல்ரெடி மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட கன்ஃபர்மேஷனே வாங்கிட்டேன். அதனால் நீ வீட்லேயே இருந்து A to Z கல்யாண வேலையை மட்டும் பாரு. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே இந்த பிஸ்னஸ் எல்லாத்தையும் ரன் பண்ண போகிறோம். நீ சொல்றது சரிதான் ஆதி, பட் இதெல்லாம் எனக்கு சரியா வருமானு தெரியல. இதில் உனக்கு என்ன சந்தேகம் மித்ரா? எல்லாம் சரியாக வரும். நீ இப்போ ரிலாக்ஸாக வீட்டில் மற்ற வேலையெல்லாம் பாரு. நான் பாரதியை கூட்டிகிட்டு எல்லா மீட்டிங்கும் முடிச்சுட்டு வந்துடுறேன். வந்து உனக்கு எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுறேன். ஓகே பாரதி, போகலாமா? டைம் ஆயிடுச்சு. தவக்கலை வரோம். சரி.